அதன் பிறகுதான் அது ஓபிசி. அது வந்து இந்தியா முழுக்க அவங்களுக்கு ஒரே மாதிரியான இடஒதுக்கீடு தான். 19% பிற சாதிகளுக்கு ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தும் அது மாறுபடுது. அப்ப இதுதான் அம்பேத்கர் ரோல் மாடல் சொல்ல வர. என்ன ரோல் மாடல்னா 19% அனைத்து மாநிலத்துக்கும் பொருந்தும். அது எஸ்டி அதிகமா இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல எஸ்டி உடைய எண்ணிக்கை அதிகமாகும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அது 1% இருக்கும். இப்படிதான் வந்து அந்த இதுன்னு வச்சுங்களேன். எஸ்சிகளுக்கு வந்து 19னா 18% எஸ்சிக்கும் எஸ்டிக்கு 1% அப்படின்னு இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. இதே ஜார்க்கண்ட்ல அது வேற ஒரு நடைமுறை எண்ணிக்கை, அதாவது விகிதாச்சாரம் மாறும். ஆனா மொத்தமா 19%. அப்ப இந்த அளவுக்கு வந்து அதை தெளிவா இருந்தார் அவர். அந்த தெளிவு இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள்ட்ட இல்லை. எஸ் ராமசாமி படையாச்சர் காலத்துல எம்பிசின்னு ஒண்ணு இல்லை, ஓபிசின்னு இருந்துச்சு, அதாவது பிசின்னு இருந்துச்சு. அப்ப பிசி பட்டியலில் இருந்து ஓபிசி எம்பிசிக்கு மாறுவதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை இந்த சமூகம் முன்னெடுத்து, வன்னியர் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அது அவங்க தான் முன்னிலை நின்று முன்னெடுத்தவங்க. ஆனால் அது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துங்கிற மாதிரி தான் அதோட ரிசல்ட் இருந்துச்சு. போராட்டம் வெற்றி, ஆனால் அந்த போராட்டத்தினால் வன்னியர்களுக்கு என்ன பயன் அப்படின்னா அந்த பயன் வந்து குறைவு அப்படிங்கிறதா. ஏன் குறைவுனா அது கருணாநிதி பண்ண மிகப்பெரிய துரோகம். அது ஒரு ஏறத்தாழ ஒரு 20க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்து அந்த இடஒதுக்கீடு கிடைச்சது. 21 பேர் இறந்தாங்க 87 நடந்த இந்த போராட்டங்களில். ஆனால் போராடி உயிர் நீத்த சமூகம் என்பது வன்னியர் சமூகம். ஆனால் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தது என்பது 108 சாதிக்கு. அந்த 108 சாதியில் கலைஞருடைய சாதியான இசைவர்களார் சமூகத்தையும் சேர்த்து கொண்டு அந்த இடஒதுக்கீடை கொடுத்தாரு. இதுதான் இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காம இருப்பதற்கான மிகப்பெரிய காரணமே இதுதான். ஏன்னா இந்த மொத்த இடஒதுக்கீடு என்பது இப்போ தமிழக நடைமுறையில் இருப்பது புரட்சி அம்மா அவர்கள் கொண்டு வந்து 69% இடஒதுக்கீடு. இந்தியாவில் எங்கேயுமே 69% இல்லை, இந்திய தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அந்த 69% இடஒதுக்கீடு இருக்கிற தமிழகத்தில் வன்னியர்கள் அந்த இடஒதுக்கீடு பயனை பெருவாரியாக அனுபவிக்க முடியல. ஏன்னா இந்த 69ல் 20% தான் எம்பிசிகளுக்கு. அந்த எம்பிசியில் 108 சாதியை உள்ள சேர்த்துட்டாரா? இந்த 108 சாதியில் டிஎன்சிக்கு மட்டும் 7 தனியாக ஒதுக்கியிருக்காங்களா? இப்போ இந்த 108ல் 7 போனால் மீதி 13%. 13%க்குள்ள மீதி பிற எல்லா சமூகமும் உள்ள வரும். இதில் முத்தரையர் சமூகம் பெருவாரியாக எண்ணிக்கையில் இருக்காங்க, மீனவர்கள் எண்ணிக்கையில் இருக்காங்க, ஒரு சில இடத்துல யாதவர்கள் கோணார்கள் கூட இருக்காங்க. இந்த மாதிரியான இந்த சமூகங்கள்லாம் உள்ள வர்றதுனால இவர்களுடைய வன்னியர்களுக்கு அந்த இடத்தை அடையிறதுக்கு ரொம்ப குறைவாக இருக்கு.